நீண்டகால திருமண தடை, அதாவது தொழில் அமைச்சதுக்கப்புறம் தான் திருமணம் செய்வேன் அப்படிம்பாங்க. ஒரு சிலர் சகோதரிக்கு திருமணம் அமைச்ச பின்னாடி தான் கல்யாணம் செய்வேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் சொந்த வீடு கட்டினதுக்கப்புறம் தான் திருமணம் செய்வேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது, திருமணமாகி கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பிரிவினையை ஏற்படுத்தி கொடுத்துக்கும். இப்படி பல்வேறு காரணங்களால் தனியாக வாழக்கூடிய சூழ்நிலை நிறைய பேருக்கு ஏற்பட்டிருக்கும். இதிலிருந்து மீள்வதற்கு, அதாவது நாமயோகத்தில் சிறப்பான நாமயோகம்னு சொல்லக்கூடிய சுப நாமயோகம் வரும் நாளில் ஒரு வஸ்திரம் வாங்கிக்கோங்க. அடுத்தது, புனர்பூச நட்சத்திரம் வரும் நாளில் மஞ்சத்தூள் வாங்கிக்கோங்க. அடுத்தது, அதே நாளில் கொஞ்சம் விரலி மஞ்சளும் வாங்கிக்கோங்க. இதை மூணையும் உங்களுடைய பூஜை அறையில் வச்சு தினசரி வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு 48 நாள் தொடர்ந்து வழிபாடு செஞ்சு இந்த வஸ்திரத்தையும் விரலி மஞ்சள், மஞ்சத்தூள் இது மூணையும் உங்கள் ஊரில் இருக்கிற பெருமாள் கோயிலில் பட்டு வஸ்திரமாக இருந்தால் பெருமாளுக்கு, பட்டு புடவையாக இருந்தால் தாயாருக்கும், தாயாருக்கு செய்கிறப்ப அனுஷ நட்சத்திரத்தில் கண்டிப்பாக செய்யலாம். பெருமாளுக்கு செய்கிறப்ப திருவோண நட்சத்திரமாக இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். இப்படிப்பட்ட நாளில் இந்த வஸ்திரம் சாற்றி நீங்கள் தீபங்கள் ஏற்றி சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணி, சக்கரை பொங்கலோட பருப்பு பாயாசம் வச்சு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணி தானமாக கொடுத்தீங்கன்னா திருமண தடை விலகும், பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க. அப்போ ஒரு ஜாதகத்தில் எப்பேற்பட்ட தோஷங்களாக இருந்தாலும் சுபநாம யோகத்தில் ஒரு சுபகாரியங்கள் ஆரம்பித்தால் எந்தவித தடையும் ஏற்படாது. அப்போ ஒவ்வொரு மாதமும் இந்த சுபநாம யோகம் வரும் காலத்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் தொடர்ந்து வாங்கிட்டே வாங்க. குறிப்பாக ஆடையாக இருந்தால் திருமண தடை விலகும். புனர்பூச நட்சத்திரத்தில் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் வாங்கினீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய வீட்டில் என்றும் மகாலட்சுமி நிலைத்திருக்க. அப்போ உங்கள் வீட்டு சமையலறையில் என்னைக்கும் உணவு பஞ்சம் நிச்சயமாகவே ஏற்படுத்தாது. அப்போ திருமண தடை விலக தொடர்ந்து சுபநாம யோகத்தை பயன்படுத்தி சுபகாரியங்கள் சிறப்பாக செய்ய என்றென்றும் நான் வணங்கும் ஸ்ரீ மகாலட்சுமி சமேத வைகுந்த வெங்கடேச பெருமாள் அனைவருக்கும் அருள் புரியட்டும். நன்றி, வணக்கம்.